வரமாட்டேன். இனிமே அவன் வரவே மாட்டான் டாக்டர். அமுதா, பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவ மங்கையோ தென்னங்கீற்று. பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவ மங்கையோ தென்னங்கீற்று. நான் வரும்போது ஆயிரம் ஆடல் ஆட வந்ததென்ன, நெஞ்சம் ஆசை கொண்டதென்ன. பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவ மங்கையோ தென்னங்கீற்று. மாணிக்கம், விபத்து நடந்த பழைய இடத்துக்கு கூட்டிட்டு போங்க. பைத்தியம் தெளிவு நினைக்கிறேன். என்னங்க பாத்துக்கிட்டே நிக்கிறீங்க? நம்ம பொண்ணை இழுத்து மெல்லிய பூங்கொடி வளைத்து மலர் மேனியை கொஞ்சம் அணைத்து, மெல்லிய பூங்கொடி வளைத்து மலர் மேனியை கொஞ்சம் அணைத்து, இதழில் தேனை குடித்து ஒரு இன்ப நாடகம் நடித்து, இதழில் தேனை குடித்து ஒரு இன்ப நாடகம் நடித்து, எங்கும் பாடும் தென்றல் காற்றும் நானும் ஒன்று தானே, இன்ப நாளும் இன்று தானே. பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவ மங்கையோ தென்னங்கீற்று. எல்லைகள் இல்லா உலகம் என் இதயமும் அது போல் நிலவும், எல்லைகள் இல்லா உலகம் என் இதயமும் அது போல் நிலவும். புதுமை உலகம் மலரும் நல்ல பொழுதாய் யாருக்கும் புலரும், புதுமை உலகம் மலரும் நல்ல பொழுதாய் யாருக்கும் புலரும். யாரும் வாழ பாடும் காற்றும் நானும் ஒன்று தானே, இன்ப நாளும் இன்று தானே. பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவ மங்கையோ தென்னங்கீற்று. நான் வரும்போது ஆயிரம் ஆடல் ஆட வந்ததென்ன, நெஞ்சம் ஆசை கொண்டதென்ன. பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவ மங்கையோ தென்னங்கீற்று. அமுதா,
சுமதி, சுமதி. உன் கூட இருந்தது குமார் இல்ல, மாணிக்கம். குமார போலவே மாணிக்கம் இருந்ததுனால உன் மன அதிர்ச்சியை தீர்க்கிறதுக்காக மனோதத்துவ முறைப்படி மாணிக்கத்தை நாங்க பயன்படுத்தணும். ஆனா அவன் ஒரு குப்பை கூட்டுறவன். அப்படின்னா கேவலம் குப்பை கூட்டுறவரா இந்த குபேரன் மகளை காப்பாத்தினாரு? இப்ப அவர் எங்கப்பா? உனக்கு வியாதி சுஸ்தமான உடனே அவர் போயிட்டாருமா. போயிட்டாரா? என்னப்பா இது, போயிட்டாருன்னு அவ்வளவு சாதாரணமா சொல்றீங்களே. இத்தனை நாளா அவர் தான் அத்தா அத்தான்னு என் மனசுல பதிய வச்சீங்க. நானும் அந்த உருவத்தை தான் விரும்பினேன், குணமும் ஆனேன். இப்ப நீங்க அவரை விரட்டலாம், ஆனா அவ்வளவு சுலபமா என்னால மறக்க முடியுமாப்பா? மறக்க வேண்டாமா, மாணிக்கம் வருவாரு, நிச்சயமா வருவார். நிஜமாவா டாக்டர்? நிஜமா வருவாருமா, நீ போய் ஓய்வு எடுத்துக்கோ. சரிப்பா. சுமதி, இன்னுமா அழுதுகிட்டு இருக்க? இந்தாமா. இத பாருமா, காதல்ல தோல்வி அடைஞ்ச எல்லாருமே தற்கொலை செஞ்சுக்கிறதுன்னு முடிவு செஞ்சா இந்த உலகத்துல பாதி பேர் தாமா உயிரோட இருப்பாங்க. இந்த தோல்வியை என்னால தாங்க முடியல சிஸ்டர். தோல்வியை மறக்க இந்த உலகத்துல எவ்வளவோ நல்ல வழிகள் இருக்குமா. தனக்காக வாழாம உலகத்துக்காக வாழறதுதான் அதுல முதல் வழி. தொண்டு செய்யறதுல கிடைக்கிற மன நிம்மதி வேற எதுலயுமே கிடைக்காதுமா. இனிமே நான் சாக மாட்டேன் சிஸ்டர், நிச்சயமா சாக மாட்டேன். நீ என்ன பிடிக்கிறியா அடிக்கிறியா? யோ சும்மா இருயா. அம்மா சரி கூடு புடிச்சு விடுறேன். அப்பா இதுவா இதுவா இதுவா, நீ கைய பிடிக்கிறியா ஓடிக்கிறியா? என்ன யோ கோச்சுக்காதையா, நான் என்ன முன்ன பின்ன உடம்பா பூச்சுன்னு இரு தேய்ச்சி விடுறேன். அப்பா அம்மா அப்பா அம்மா, என்ன உடம்ப பிடிக்கிறியா இல்ல தோலை உரிக்கிறியா? நீ நான் என்ன ஓணும், நான் உண்டேன். உன் உடம்புதான் சும்மா வள வளன்னு பழங்கி கல்லு மாதிரி இருக்க, நான் என்னயா செய்வேன்? அது சரி. இப்ப பாரியா? யோ நான் ஒரு பயாஸ்கோப் பார்த்தேயா, ஜேம்ஸ் பாண்ட் இங்கிலீஷ் படம். அதுல ஒருத்தி இப்படித்தாயா வரவே செய்யறா. ஆமா, நீ தமிழ் படமே பாக்க இல்லையா? ஓ பாப்பேனே, போன வாரம் கூட ஒரு தமிழ் படம் பார்த்தேயா. இன்னும் பைக்கு என்ன டான்ஸ். யோ எனக்கு ஒரு டவுட்யா. என்னது சந்தேகம்யா? மொழி விளக்கமா? கேளையா. அதான் அந்த ஹீரோக்கும் ஹீரோயினுக்கு லவ் ஆயிடுச்சு, அப்புறம் எதுக்கு ஆட்டமும் பாட்டமும்? ஆக வேண்டிய காரியத்தை பார்க்க வேண்டியதானயா? பாக்கலாம் பாக்கலாம். பாரு, கொஞ்சி குலாவி ஆடி பாடி அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டா தான் சுவையா இருக்கும். ஓஹோ, லவ் பண்ணா பாடணுமையா? ஆடிக்கினே பாடணுமையா? பார்க்ல போய் பாடணுமையா? ஆமா. அது வசந்தத்தின் தேரோ, வசந்தத்தின் தேரோ. அங்கே வருவது யாரோ, அது வள்ளலின் தேரோ, அது வள்ளலின் தேரோ. கோடி கனவுகள் ஆடி வருகுது, கோவில் சிலை ஒன்று ஓடி வருகுது. கோடி கனவுகள் ஆடி வருகுது, கோவில் சிலை ஒன்று ஓடி வருகுது. பாடும் கவிதை ஏடு வருகுது, பாதையை பாத
வருவது யாரோ அது வசந்தத்தின் தேரோ அங்கே வருவது யாரோ அது வள்ளலின் தேரோ பேசி பார்ப்பதால் அந்த ஆசை தீருமோ பேசி பார்ப்பதால் அந்த ஆசை தீருமோ இதழ் ஓசை கேட்பதால் வேறு பாஷை வேண்டுமோ பாடும் கவிதை ஏடு வருகுது பாதியை பாதி தேடி வருகுது வருவது யாரோ அது வள்ளலின் தேரோ அங்கே வருவது யாரோ அது வசந்தத்தின் தேரோ வசந்தத்தின் தேரோ கட்டில் தேடுது இதழ் காயமானது கட்டில் தேடுது இதழ் காயமானது நீ தொட்டால் ஆறுது என் தூக்கம் போனது தேவை இன்னும் தேவை என்று தேடி பார்க்குமோ பாடும் கவிதையின் ஏடு வருகுது பாதியில் பாதி தேடி வருகுது வருவது யாரோ அது வசந்தத்தின் தேரோ வாங்கிக் கொடுக்கவோ உன்னை தாங்கிக் கழிக்கவோ வாங்கிக் கொடுக்கவோ உன்னை தாங்கிக் கழிக்கவோ மணிவாயும் சிவக்கவோ அதில் நியாயம் படிக்கவோ ஏதோ இன்பம் இன்னும் பார்க்கவோ பாடும் கவிதையின் ஏடு வருகுது பாதியை பாதி தேடி வருகுது வருவது யாரோ அது வள்ளலின் தேரோ அங்கே வருவது யாரோ அது வசந்தத்தின் தேரோ அது வள்ளலின் தேரோ என்ன தலை தருவ யோ எங்கயா உன் தொப்பி துப்பியா என்ன யோ நானு அப்படியே கொஞ்சம் பார்க் வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன்யா அந்த வேலை பார்க்குக்கு போய் திரும்பி வந்துட்டேன்ல போயா